ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு, டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே இறந்தோடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளை சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சுமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, எங்கடா இருக்க, என்னடா? இல்லை, என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை தூக்கி போய் கூப்பிட்டு போயிட்டாரு. கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன், வச்சுட்டு போடாண்ணா வச்சுனேன். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. என்ன வழக்கமாக உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா பட அப்படின்னா நோதிக்கலை. அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டாங்க, நான் உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு வரேன், உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன். ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் சார் எழுதியிருக்காரு.